நீங்க வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, ஃபேட் கம்மியா இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க அப்படின்னு அறிவுறுத்துறாங்க. அப்படி கிடையாது. அதுக்கு அடுத்தது என்னன்னா, பித்தப்பை எடுத்துடுறோம் சார், உங்களுக்கு அஜீரணம் வருமா, எனக்கு சாப்பாடு செரிமானம் ஆகுமான்னு நிறைய பேர் கேட்கறாங்க. ஏன்னா பித்தப்பை எடுத்தவங்களுக்கு நீங்க வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, ஃபேட் கம்மியா இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க அப்படின்னு அறிவுறுத்துறாங்க. அப்படி கிடையாது. நான் இது வரைக்கும் வந்துட்டு கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேல பண்ணிட்டு இருக்கேன். பித்தப்பை எடுத்தாலும் நீங்க என்ன சாப்பிடுங்கன்னு சொல்லிடுவீங்க. இப்ப பித்தப்பை ஆபரேஷன் பாத்தீங்கன்னா, இப்ப நான் வந்து எனக்கு தெரிஞ்சு 15 வருஷம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாலேருந்தே இந்த ஆப்ரேஷன் இருக்குது. ஸோ ஒரு உதாரணமா ஒரு பித்தப்பை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறோம்னு சொல்லுங்களேன், அந்த பேஷண்ட் எல்லாரும் கேட்குற கேள்வினா, எனக்கு அஜீரணம் வருமா, நான் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதா, கொழுப்பு சாப்பிடக்கூடாதா, ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடக்கூடாதுன்னா அப்படி கிடையாது. சாப்பிடலாம், சரிங்களா? ஸோ சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது. சில பேருக்கு பித்தப்பை கல்லும் இருக்கும், வயிறு புண்ணும் இருக்கும். இந்த எண்டோஸ்கோபின்னு வயிறுல புண்ணு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வயிறு புண்ணுக்கு மருந்து மாத்திரை கொடுப்போம். ஸோ அந்த மருந்து மாத்திரை கொடுக்குறாங்கன்னா அதுக்குனால தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த காரம் சாப்பிடாதீங்க, நான்வெஜ் கம்மியாக சாப்பிட சொல்லியிருப்பாங்களே தவிர பித்தப்பை எடுக்கிறதுனால நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது. மகிழ்ச்சி. அதை வந்து நம்ம அறிவிச்சிடலாம். ஆமா, ஓகே. நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்குலாம் அது ஒரு ஆமா. ஏன்னா பித்தப்பை நம்ம சொல்லும் போதே அதோடைய ஃபங்க்ஷனே சொன்னோம். அது வந்து ஃபேட் நமக்கு நிறைய ஜென்ரேட் ஆயிருந்தா இந்த பித்தத்தை வந்து அதை கரைக்கிறதுக்கு, ஐ மீன் அதை வந்து செமிக்கிறதுக்கு ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு அனுப்பி அந்த வேலைகளை செய்யுது பித்தப்பை அப்படிங்கிறத சொல்லியிருந்தோமா. இப்போ நம்ம என்கிட்ட பித்தப்பையே இல்லை, அப்போ நான் ஃபேட்டெல்லாம் அதிகமாக சாப்பிட்டா அது நேரடியாக நம்ம லிவர் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு அனுப்பி செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்போ நான் சாப்பிடக்கூடாது போல, இந்த மாதிரியான எண்ணங்கள். அதான் என்ன, அந்த பித்தப்பை கல் உருவாகுது இல்லைங்களா, அவங்க அது வரைக்கும் சாப்பிட்டு தான் இருந்திருப்பாங்க. அப்போ என்னன்னா பாடியை அடாப்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த ஈரல்லேருந்து டேரெக்டாக என்ன தேவையோ அதை வந்து ஈரலே வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அந்த தேவையான குவான்டிட்டிக்கு பண்ணி அதை மேனேஜ் பண்ணிக்கும். ஸோ சாப்பிடக்கூடாதுன்னு கிடையாது, சாப்பிடலாம். நான் எங்கள் பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் சாப்பிடலாம் சொல்லிட்டு தான் இருக்கு. மொதல் ஒரு சப்போஸ் சில பேர்லாம் வந்து ரொம்ப ஃப்ரைட் ஐட்டம்ஸ் சாப்பிடுவாங்க, அவங்கள மட்டும் ரொம்ப ஃப்ரைட் ஐட்டம்ஸ் மட்டும் ஒரு 1 வீக்குக்கு எடுக்காதீங்க, அப்புறம் ஸ்லோவாக ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றது. இப்போ இந்த நெஞ்செரிச்சல் அசிடிட்டி மேட்டர் இருக்குல்ல, அது வந்து பித்தப்பையில் கல் இருக்கு இல்லை பித்தப்பை ஃபங்க்ஷன் சரியா செய்யாமல் இருக்குன்றதுக்கான ஏதாவது ஒரு வகையான சிம்டம்னு நம்ம சொல்லலாம். இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி சொல்ல தெரியாது சில பேருக்கு, எனக்கு இதுதான் பிரச்சனைன்னு கரெக்டாக சொல்ல தெரியாது. என்ன பிரச்சனை, நம்ம யூஸ்வலாக இப்போ பேஷண்ட்ஸ் வராங்கன்னா என்ன பிரச்சனை கேட்டால், சார் அந்த ரிப்போர்ட் பாருங்க அப்படின்னு முதல்ல ரிப்போர்ட் தான் காட்டுறாங்க. பிரச்சனை நான் எல்லாம் வாங்கி வச்சுட்டு பிரச்சனையை சொல்லுங்கன்னு சொன்னா கூட உங்களுக்கு சொல்ல தெரிய மாட்டேங்குது. சரிங்களா? என்ன தொந்தரவு அப்படின்னா, சில பேர் வயசானவங்க வருவாங்க, சொல்லலாம் என்னப்பா சொல்றது தெரியலப்பா அப்படிம்பாங்க. இது வந்து ஒன்று ஓரலப் ஆகலாம். சொன்ன மாதிரி பித்தப்பை பிளஸ் குடல் ரெண்டுமே பக்கத்துல தான் இருக்குது, ஸ்டொமக்னு சொல்லுவோம். ரெண்டும் பக்கத்துல இருக்கிறனால உங்களுக்கு அஜீரணம் ஆர் இந்த நெஞ்செரிச்சல் இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒன்று ஓவர்லாப் ஆகலாம். புரியுங்களா? அசிடிட்டி பிரச்சனையும் இந்த கால் பிளாடர் பிரச்சனையும், அதாவது வந்து இது ரெண்டுமே ஓவர்லாப் ஆகலாம். ஸோ அதனால வந்து இது இருக்கும் போது இது செட்டில் ஆகல, கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கு சார், நெஞ்செரிச்சலா இருக்குது, வயிறு ஒரு மாதிரி சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்குது, போனீங்கன்னா கண்டிப்பாக மாத்திரை தருவாங்க. அந்த மாத்திரை சாப்பிட்டு எனக்கு செட்டில் ஆகலை, அதை சரியாகலை, 1 வாரம் 10 நாள் திருப்பி தொந்தரவு வருது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எண்டோஸ்கோப்பியும் இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனும் இது ரெண்டும் பண்ணோம்னா நமக்கு ஓரளவுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் பித்தப்பையில் மட்டும்தான் பிரச்சனை இருக்கா இல்லை வயிறில் புண்ணு இருக்கா அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரிஞ்சிடும். வேற ஏதாவது இருக்கா டாக்டர்? இப்போ எனக்கு கேட்க தெரியாம ஏதாவது நான் விட்டு போன கேள்வி அந்த மாதிரி ஏதாவது நீங்க இல்லை காமனாக எங்களுக்கு கேட்குற பேஷண்ட்ஸ் என்னன்னா வந்து இந்த பித்தப்பை அதே தான், பித்தப்பை எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து பித்தப்பையே எடுக்கணுமா இல்லை கல்லை மட்டும் எடுக்கணுமா அப்படின்றத காமனாக எல்லாருமே கேட்குற கேள்வி. ஏன்னா ஒரு வாட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும், பார்த்தா தான் தெரியும். அதுதான் நான் யூஸ்வலாக சொல்லுவேன். இப்போ நம்ம சென்னையில் இருக்கோம், சரிங்களா? எல்லா பேஷண்ட் சொல்கிறதான் சென்னையில் இருக்கும். ஒரு நாளைக்கு சென்னையில் உங்களுக்கு எவ்வளோ ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு தெரியும். ஒரு நாளைக்கு மினிமம் 10 பேஷண்ட்டுக்காவது பித்தப்பை ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு சென்னையில் அட் அ டைம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 300 பேர் இது கூட்டிக்கோங்க. இது வந்து 15 வருஷமாக நடந்துட்டு இருக்கு ஆப்ரேஷன். ஸோ ஒருத்தருக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுனால பிரச்சனைகள் அதிகமாகும் அப்படின்னா அந்த ஆப்ரேஷன் பண்ணுறது நிறுத்திடும், சரிங்களா? ஸோ பித்தப்பை கல் ஆப்ரேஷன் பண்ணுறதோட பேஷண்ட்க்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, நிகழ்ச்சியில் இருக்கவங்களுக்கு அதை உதாசீனப்படுத்திடாதீங்க. அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சு, அதாவது பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நான் போகிறேன் அப்படின்னீங்கன்னா அது உங்களுக்கு செலவையும் அதிகப்படுத்தும், உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய நேரத்தையும் அதிகப்படுத்தும். அதோட காம்ப்ளிகேஷன்ஸ்னால உங்களுக்கு தொந்தரவுகள் தான் அதிகம். அது முன்னாடியே பண்ணிட்டோம்னா பண்ணிட்டு நார்மலாக எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணலாம். நீ கேட்ட மாதிரி நான்வெஜ் சாப்பிட்லாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பலகாரம் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்லாம். ஒரு வாரம் ஸ்லோவாக எடுத்து சாப்பிட சொல்லுவேன். மற்றபடி எல்லாமே வந்து அவங்க பண்ணலாம், நார்மல் ஆக்டிவிட்டி பண்ணலாம். சரி, ஆப்ரேஷன் சின்ன சிறுதொலை தான் போட்டு பண்ணுறோம். சிறுதொலை போட்டு பண்ணுறதுலாம் அவங்க நார்மலாக வெயிட்டு போகலாமா, ஜிம் போகலாம், நான் படி ஏறலாமா, டிராவல் பண்ணலாமா, எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. அதே மாதிரி இதுக்கு வந்து நம்ம வராமல் இருக்கணும், தடுக்கணும், பித்தப்பை ரொம்ப நாள் நமக்கு இயங்க வைக்கணும், கல் வராமல் இருக்கணும்ன்றதுக்கு நம்ம லைஃப் ஸ்டைல் தான், நம்ம உணவு பார்த்துக்கிறது, எக்ஸசைசஸ், இதுதான். இதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது. ஆமாம். சரி, அதான் சொன்னேன், பித்தப்பை வந்து உங்களுக்கு வந்து சுருங்கிட்டு தன்மை போகுதுன்னு சொன்னேன். அதுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து சில பேர் நான் சொன்ன மாதிரி இது வந்து கொஞ்சம் உடல் பருமனாக இருக்கவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன் உடல் பருமனாக வரணும்னா, இப்போ அந்த சுருங்கிற தன்மை, ஒரு ஹார்ட் வந்து படம் அடிக்குது, சுருக்கு பை இது பித்தப்பைங்கிறது பார்த்தீங்கன்னா சுருங்கி விரியணும், அதுக்கு டைம் கேப் பண்ணும், அது சுருங்கி விரிஞ்சிட்டே இருந்துச்சோங்களேன், அது ஒரு பாயிண்ட்ல இதாகிடும், நின்றுடும். ஸோ அந்த மாதிரி கூட நமக்கு வந்து ஒரு வயதில் வெயிட் ஏறும் போது இந்த மாதிரி பித்தம் வந்து பித்தப்பையில் வந்து ஃபேட் ஸ்டோன்ஸ்னு போகும், கொலஸ்ட்ரால் ஸ்டோன்ஸ் போகும். ஸோ கொலஸ்ட்ரால் உடம்புல அதிகமாக இருந்தால் கூட
கொலஸ்ட்ரால் ஸ்டோன்ஸாக கூட ஃபார்ம் ஆகலாம். ஸோ நீங்கள் இந்த கரெக்டாக சரி அப்போ ஹெர்னியா போது சொன்னதான் பேஷன்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியது நம்ம ஊரில் ஒரு பழகுது உணவே மருந்து. ஆமாம். இப்போ எல்லாருக்கும் வந்து எங்கள் அப்பா சொல்லுவார், இப்போ பாரு உணவே மருந்துட்டாங்க, மருந்து தான் உணவு மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு. இவ்வளோன்னு சாப்பாடு இவ்வளோ மாத்திரை அப்படின்னு. இது வேணாம் அப்படின்னு பார்த்தா இதை ஒழுங்காக சாப்பிடணும். கரெக்ட். ஆதாரத்தை ஒழுங்காக சாப்பிட்டுருக்கணும். அட்லீஸ்ட் இனிமேவாக சாப்பிடுவோம். ஸோ சாப்பாடு நேரத்துக்கு சாப்பிட்றது, கரெக்டாக சாப்பிட்றது, வெளியில் சாப்பிட்றத எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்குமோ. இப்போ ட்ராவல் பண்ணிட்டே இருக்கவங்க வெளி சாப்பாடு சாப்பிட வீட்டு சாப்பாடு சாப்பிடுறது கஷ்டம். சில பேர் இப்போ நிறையா சிங்கிளாக இருக்காங்க, இல்லை ஃபேமிலி வேறு இடத்துல இவங்க வேறு இடத்துல இருப்பாங்க, வேலைக்காக வேறு ஊர் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க சமைச்சு சாப்பிட்றது கஷ்டம். அட்லீஸ்ட் வெளியில் சாப்பிட்றீங்க அப்படின்னா வெளியில் சாப்பிட்றது அளவாக சாப்பிடுங்க, டயத்துக்காக சாப்பிடுங்க. அந்த மாதிரி பண்ணாலே உங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் குறைக்கலாம். மகிழ்ச்சி டாக்டர், உங்களுடைய இன்சைட்ஸ்லாம் நீங்கள் ரொம்ப பகிர்ந்துக்கிட்டீங்க. அருமையான விஷயம். நீங்கள் நேரடியாக நேர்களை பார்த்து லாஸ்ட் ஃபார் மினிட் நீங்கள் ஏதாவது பேசணும்னா நம்ம நேர்கள் பார்த்து நீங்கள் பேசலாம். வணக்கம். இந்த பித்தப்பை கல் சம்பந்தமான விஷயத்தை பற்றி நிறைய கேள்விகள் கேட்டாங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொன்னோம். ஸோ நான் நேர்களுக்கு சொல்ல வேண்டியதுன்னா, பித்தப்பை கல் அப்படின்னா நீங்கள் உடனே பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. ஸோ ஐயோ கல்லுன்ட்டாங்களே, இல்லை சரி பித்தப்பையில் கட்டின்னு கூட சொல்லுவாங்க, அப்படின்னா பயப்படணுமா அப்படின்னா அந்த மாதிரி பயப்பட தேவையில்லை. நீங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு டாக்டர்கிட்ட போய் காட்டினீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணுமா பண்ண வேணாமா, இல்லை எப்போ பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பித்தப்பை கல் அப்படிங்கிறதுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதுக்கான வர காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம தவிர்க்கலாம் முன்னாடியே. ஸோ அந்த கல்லுக்கு வந்து ஆப்ரேஷன்ங்கிறது இப்போ நவீன கட்ட காலத்தில் இந்த லாப்ரோஸ்கோபி அப்படிங்கிறது ஒன்றும், அப்படின்னு ரோபோட்டிக் சர்ஜரி அப்படின்றது இருக்குது. இது லாப்ரோஸ்கோபி மூலமாக பண்ணலாம், ரோபோட்டிக் மூலமாக பண்ணலாம், எல்லாமே சிறுதுளை ஆப்ரேஷன் தான். இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணோம்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஸ்டே, நான் எவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டல்னா 48 மணி நேரத்தில் நீங்கள் அந்த ஆப்ரேஷன் முடிச்சுட்டு பழையபடி எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணலாம். இது பிரச்சனை இல்லாதவங்களுக்கு. பிரச்சனையோடு வரவங்களுக்கு இந்த டைமிங் வந்து சேஞ்ச் ஆகும். அந்த காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால பிரச்சனையை வளர விட்டுட்டு வராமல் முன்னாடியே பார்த்துக்கிறது நல்லது. நன்றி. மகிழ்ச்சி டாக்டர், ரொம்ப சந்தோஷம். நீங்கள் பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் 2வது முறையாக உங்களை சந்திக்கிறது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இன்னைக்கு நேயர்களுக்கு நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி.